அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ திங்கக்கிழமை எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், அம்மா வீட்டுக்கு பாய் சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து தான். ஆனால் நீங்கள் விஷுவலாக பார்க்குறது எல்லாமே அம்மா ஊரில் எடுத்த வீடியோ தான். திங்கக்கிழமை மதியம் லஞ்செலாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். நம்ம எங்கே ஊருக்கு போனாலும் சரி, முதல்ல ஷாப்பிங் போவோம்ல, கண்டிப்பாக போகணும். அந்த மாதிரி போகும்போது பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, பார்க்குற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அது தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு வருவாங்க. அப்புறம்தான் யோசிப்போம், இதை நம்ம ஊர்லேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் அங்கே ஏதாவது பார்த்தோன்னா வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் எந்த பொருள் சீப்பாக கிடைக்குதோ, ஃபேமஸாக இருக்கோ, அந்த பொருளை நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஷாப்பிங் போகணும் அப்படின்னும் போதும் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எங்கே போனாலும் ஷாப்பிங் போகிறது நல்லது. பட் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வர்றது நல்லது. பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வராமல். அப்புறம் பார்த்திங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும் அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்து ஜவுளி கடைக்கு போயாச்சுங்க. இங்கே நமக்கு ஒன்றும் வாங்கலை, எங்கள் அம்மாவுக்கு தான் ஒரு பெட்ஷீட் வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மழைக்காலம், அடுத்து குளிர்காலம், நம்மளாலேயே குளிர் தாங்க முடியல. வயசானவங்களுக்கு இன்னுமே குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு பெட்ஷீட்டாக வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க கடைக்கு வந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏதோ நம்மளால் ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா எடுத்து போகிறதுக்கு பால் மாறுறாங்களா இல்லை ஸ்டாக் இல்லையான்னு தெரியலங்க. ஒரு 2-3 பெட்ஷீட்டை வச்சுக்கிட்டு இதுதான் இப்போ சூப்பராக போகுது, இதுதான் நல்லா விற்குது, நல்லா ஓடுது, ஒரு 140 ரூபா தான், விலையும் கம்மி தான், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அதையே நம்மளுடைய சொல்லி நம்ம மைண்டை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சில நேரத்தில் நம்ம அதை பார்த்து ஏமாந்து வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இப்போ அம்மாவுக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் நல்ல பெட்ஷீட்டாக நல்ல குளிர் தாங்குற மாதிரி நல்ல லைஃப் வர மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தேடி பார்த்து தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஸ்பைசஸ் பாக்ஸ் நான் காமிச்சல ஒரே செட்டாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு நிறைய வீடியோஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா, எடுக்கவே முடியலங்க. அந்த இதுலேருந்து செம்ம டைட்டாக இருக்குது. நம்ம ஒன்றும் எடுத்து தாளிக்கிறதுக்குள்ளே அந்த தாளிப்பே தீஞ்சு போயிடும் போல், அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா அம்மா அதை வாங்கினதோடு சரி யூஸ் பண்ணவே இல்லை, டைட்டாக இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுதுங்க அதை வாங்கி. ஸோ அம்மா இதை ஏன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே வச்சு தானே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம ட்ராக்கில் 1 by 1 வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதாங்க நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். இந்த ஒரு ரேக்கு கேஸுக்கு பக்கத்துலேயே இருந்தது, கவுண்டர் டாப்புக்கு மேலேயே. ஏற்கனவே அம்மா அதில் தான் ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா, அதில் கேப்பாக இருக்கிறதால நம்ம வச்சாலும் அது நீட்டாகவே தெரியல. ஏன்னா விழுந்துடுது, சாஞ்சிடுது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு அட்டைப்பெட்டியை கட் பண்ணி நான் 3 ரேக்லேயும் அழகாக அளவெடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரே ரேக்கில் அடுக்கி முடிச்சிட்டேங்க எல்லா ஸ்பைசஸ் பாக்ஸையும். இப்போ பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாகவும் நீட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த அட்டைப்பெட்டி வச்சதால் அது சாயாமல் உருளாமல் ஸ்டெப்பாகவும் நிற்குது. மேலே இருக்க ரேக்கில் பார்த்திங்கன்னா அம்மா குழம்புலாம் வைப்பாங்கள்ல, சர்விங் போல், அது லிட்டோட அதை அப்படியே மேலே செட் பண்ணிட்டேன். செகண்ட் ரேக்கில் அந்த ஸ்பைசஸ் பாக்ஸ், தேர்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற கப்பு, அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி குடிக்கிற செம்பு. ஏன்னா கவுண்டர் டாப் பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அம்மாவுக்கு எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்ட்டு அந்த 3 ரேக்லேயும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து அம்மா ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம்
எடுத்து வாஷ் பண்ணலாம் இல்லை, அதை தூக்கி போட்டுருங்க. பிளாஸ்டிக் யாராவது வருவாங்கள்ல, அவங்களுக்கு எடைக்கு போட்டுருங்கன்ட்டு அதையெல்லாம் ஒரு கட்டைப்பையில் மூட்டை கட்டி தனியாக வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு தோசை ஊற்றி மதியம் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க, பக்கோடா கிரேவி வச்சுருந்தாங்க. அதுதான் வச்சு நான், ஹஸ்பண்ட், அம்மா 3 பேருமே தோசை ஊற்றி முடிச்சிட்டோம் டின்னர். அடுத்து கையோட கவுண்டர் டாப், கேஸ் எல்லாமே நீட்டாக தொடச்சி முடிச்சாச்சு. நான் ட்ரைபேட் கொண்டு வரலங்க, அதனால் ஒவ்வொரு வேலையாக செய்யும் போதும் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. கையிலையே வச்சுட்டு நம்ம வேலை செய்ய முடியாது ஃபோனு. ஸோ நான் கையிலையே ஃபோன் வச்சுட்டு வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடித்த பின்னாடி தான் ஒவ்வொரு கிளிப்பிங்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வீட்டுக்கு போனால் ட்ரைபேட் இருக்குது, அதில் வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே கையிலையே தான் கிளிப் எடுக்கிற மாதிரி இருந்தது. அம்மா வீட்டு கிச்சன் ரொம்ப பெருசுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் டூர் காமிக்கிறேன். ஏன்னா பெருசு அம்மாவுடையது, எங்களுடையது ஓன் ஹவுஸ் தான். நல்லா பெருசாக இருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோவில் நான் எடுக்கிற வீடியோஸில் சேஞ்சஸ் வேணும்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப்